எல்லோருக்கும் வணக்கம். ஆடி மாதம் பிறந்தா எங்கே பார்த்தாலும் ஆடி ஆஃபர் இருக்கிற மாதிரி மழைக்காலம் வந்தாலே போதுங்க, எங்கே பார்த்தாலும் ஈசல் பறக்குங்க. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பக்குவமாக பிடிச்சி பக்காவாக பதப்படுத்தி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. என்னடா நீங்கள் சைனாக்கார மாதிரி புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் சில பேர் இல்லைங்க பல பேர் கேட்கலாம். என்ன இந்த ஈசலோட அருமை மகிமை தெரிஞ்சவங்க, முக்கியமாக சாப்பிட்டு ருசி கண்டவங்க இந்த ஈசல் எங்கே இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் தேடி பிடிச்சி சாப்பிட்டு திருப்தி அடைவாங்க. இன்றைக்கும் கிராமங்களில் இதை பக்காவாக பிடிச்சி பதப்படுத்தி இன்றைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிலோ 250 300 வரைக்கும் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. இது உடனே கிடைக்காதுங்க, ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் கிராமப்புறங்களில். ஈசல் கரையான் வகையை சார்ந்தது. இது ரெக்க முளைச்ச கரையான், கொஞ்சம் உருவத்தில் பெருசாக இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா புற்றுகள் உருவாகிருக்கும். அந்த புற்றுகள் நம்ம நினைப்போம் பாம்பு புத்துன்னு சொல்லுவோம். அது அப்படி கிடையாதுங்க. அந்த புற்றுகளை உருவாக்குறதே கரையான்கள் தான். கரையான் புற்றுகளை பார்க்கும்போது எந்த அளவிற்கு தரைமட்டத்திலேருந்து உயரம் இருக்கோ அது போல் 4 மடங்கு தரைமட்டத்திற்கு கீழே ஆழம் இருக்கும். கரையான்களில் பல இனங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு புத்துக்குள்ளே எத்தனை வகையான கரையான்கள் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். வேலைக்கரை கரையான், சிப்பாய் கரையான், ராஜா ராணி கரையான், ரக்கம் முளைச்ச கரையான், இத்தனை வகைகள் உள்ளே இருக்கும். உணவுகளை ரெடி பண்ண உணவுகளை சேமித்து வைக்கிறது, குட்டியாக பிறந்த கரையான்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குறது எல்லாமே வேலைக்கார கரையான்களோட வேலை. இந்த வேலைக்கார கரையான்கள் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா, அப்படி இல்லைனா ஏதாவது எதிரி தொல்லைகள் இருக்கா, அப்படி எதிரிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள எப்படி துரத்துறது, போரிட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்கறது தான் சிப்பாய் கரையான்களோட வேலை. அடுத்தது ராஜா ராணி, இவங்களோட வேலை எப்போவுமே இனப்பெருக்கம் செஞ்சு முட்டையிட்டு நிறைய குஞ்சுகளை உற்பத்தி பண்ணணும், கரையான் குஞ்சுகளை. இதுதான் இவங்களோட வேலை, தலையாய வேலை. இது மட்டும்தான். ஒரு புத்துக்குள்ளே ஒரு ராஜா ஒரு ராணி மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ராணி உருவத்தில் பெருசாக இருக்கும், பெருசாக இருந்தாலும் புழு மாதிரியான தோற்றத்தை கொண்டிருக்கும். அடுத்தது ரெக்க முளைச்ச கரையான், அதாவது நம்ம ஈசல்னு சொல்லப்படுற கரையான். இந்த ஈசல் மழைக்காலங்களில் வெளியே வரும், அதுவும் இரவில் மட்டும்தான் வெளியே வரும். வெளியே அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கணும், அடுத்தடுத்த சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவாங்க. அடுத்த இடத்துல ராஜா யாரு ராணி யாருன்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களில் எல்லாமே ஒரு குரூப்பாக இருந்து அவங்க ஒரு புற்று உருவாக்குவாங்க. இது போல் பல இடங்களில் பல புற்றுகள் உருவாகிறதுக்கு காரணம் ஈசல் தாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா ஈசல் எப்படி உருவாகுதுன்னு? அது சரிப்பா, எங்களுக்கு எல்லாம் புரியுது, ஆனால் எப்படி தான் பிடிக்கிறீங்க இந்த ஈசலை அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். ஆடி மாதம் பிறந்தாவே போதும் காற்றடிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். இது போல் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் இந்த மழைக்காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு லைட்டை சூப்பராக போட்டு வைக்கணுங்க. நிறைய புற்றுகள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்குதுன்னா நிறைய ஈசல்கள் உங்கள் லைட்டை சுற்றி வருங்க. அதை எப்படி பிடிக்கலாம்? அதுக்கு கீழே ஒரு வெள்ளை வேட்டி விரிச்சிருங்க. மொத்தமே அந்த லைட்டில் பட்டு மொத்தமே அந்த வெள்ளை வேட்டிக்குள்ளே அப்படியே இறங்குங்க. ஏன்னா வெளிச்சம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அது ஃபுல்லாகவே ஒரு இடத்துல சேகரிக்கிற மாதிரி ஆகிடுங்க. அப்போ நீங்கள் பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது ஒரு வகை. அதாவது என்ன வகை? வழியாக போகிற ஈசலை பிடிச்சி போட்டுக்கிறது. சரிப்பா, எனக்கு உடனே ஈசலை சாப்பிட்டாகணும், நான் என்ன பண்ணுறது, எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி உண்டு. மழைக்காலங்களில் உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது ஒரு கரையான் புத்து இருக்குங்க. ஒரு பெரிய புத்தாக பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க, சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புத்தை பார்த்துட்டோம், புற்றுக்குள்ளே இருக்கிற ஈசலை நம்ம தோண்டி பிடிக்க முடியாது. அதனால் அதை தானாக வர வைக்கணும் வெளியே. அதுக்கு என்ன யுக்தி யூஸ் பண்ணலாம்? அந்த கரையான் புத்தில் எந்த அளவு துளைகள் வலைகள் இருக்கோ அந்த வலைகள் துளைகள் மூலமா நிறைய தண்ணி ஊற்றணுங்க. நிறைய தண்ணி ஊற்றின பிறகு அந்த புற்றே ஃபுல்லாக நனைஞ்சு ஈரமாக, அந்த புத்து ஃபுல்லாக ஈரமானதுனால இரவு நேரங்களில் உள்ள ஒரு வகையான வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் ஈசல் தானே வெளியே வருங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க இது கூடவே இன்னொரு யுக்தியும் கையாண்டிருந்தாங்க. ஈசல் கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குங்க. அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதை வறுத்து அதை பொடியாக்கி அந்த பொடியை அந்த புற்றுகள் மேலே தூவும்போது இன்னும் வேகமாக, அந்த வாசத்துக்கு இன்னும் வேகமாக ஈசல் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த யுக்தியும் கையாளுறாங்க. அந்த இரவு நேரத்தில் ஒரு லைட்டோ ஒரு விளக்கோ அங்கே வச்சிட்டோம்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா ஈசல் அந்த விளக்கை சுற்றி வந்துட்டே இருக்குங்க. சும்மா இருந்தவங்க சொரிஞ்சு விட்ட மாதிரி லைனாக வந்துட்டே இருக்குங்க. அங்கே ஒரு பாத்திரம் வச்சிட்டோம்னா அந்த பாத்திரத்தில் எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். இதுதாங்க யுக்தி, பிடிக்கிற யுக்தி. சரிப்பா பிடிச்சாச்சு, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? ஈஸியான வேலைங்க, ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம பிடிச்சி வச்சோமோ அந்த பாத்திரத்தை 4 உழுக்கணும்னா அந்த ரெக்கையெல்லாம் கீழே கொட்டிக்கோங்க. இது போல் ரெக்கையெல்லாம் பிரித்து எடுத்த பிறகு கல் மண் ஏதாவது ஈசல் கூட இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு முறம் வச்சு புடச்சி தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க. கல் தனியாக, ஈசல் தனியாக. அவ்வளோதான், க்ளீனிங் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும்? பதப்படுத்தணும். எப்படி படுத்துறது? இதை நல்லா காய வைக்கணுங்க. வெயிலில் நல்லா காய வச்சா போதும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இதை பதப்படுத்தி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது பக்காவாக இருக்குங்க. ஓகே, பதப்படுத்தியாச்சு. இதை எப்படி சாப்பிட்றது? அப்படியே சாப்பிட்றதா நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் வறுத்து சாப்பிடணும். இந்த ஈசலை கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதனோட டேஸ்ட்டை இன்னும் உயர்த்தி சாப்பிடணும் அப்படின்னா கூடவே சில ஐட்டங்களை சேர்க்கலாம். இந்த ஐட்டம்லாம் அந்த காலத்தில் எப்படி சேர்த்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற அரிசியை வறுத்து சேர்ப்பாங்க, இல்லைனா சோளத்தை வறுத்து சேர்ப்பாங்க. சோளம்னா மக்காச்சோளம் இல்லைங்க, நார்மல் நாட்டு சோளம், வெள்ளை வள்ளியாக இருக்கும் இல்லையா, அந்த சோளத்தை வறுத்து இது கூட சேர்ப்பாங்க. கூடவே சிம்பிளான டிஷ்ஷை சேர்ப்பாங்க. பூண்டை இடித்து அது கூட மிளகாத்தூளை கலந்து அப்படியே ஃபுல்லாக கலந்து வச்சுருவாங்க. கூடவே நிலக்கடலையை வறுத்து இது கூட சேர்த்துருவாங்க. அப்போ இதனோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? இது போல் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த சுவை என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
இதை சாப்பிட்டா என்னப்பா பயன் அப்படின்னு கேட்குறீங்களா? செம்பு சத்து, புரத சத்து, இது போல் நிறைய சத்துக்கள் இந்த ஈசலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு ஒரு விதமான பலன் கிடையாதுங்க, பல விதமான பலன் இந்த ஈசலால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் ஈசலை சாப்பிட சொல்லி சும்மா சொல்லிட்டு போலங்க, பல விதமான பயன் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கரையான் புற்றுகளில் ஒரு விதமான சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சயின்டிஃபிக் எடுத்து நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஈசலை சாப்பிட்டு நம்ம உடம்பை பலப்படுத்திக்கிறோம். ஈசலோட சயின்டிஃபிக் கட்டுமானத்தை பயன்படுத்தி நம்ம கட்டுமானத்துறையை பலப்படுத்த போகிறோம். இந்த ஈசலுக்கு வாழ்நாள் ஒரு நாள் தான் சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க, பல வருடங்கள் புற்றுக்குள்ளே இருக்குது. அது வெளியே வந்த பிறகு நம்ம பிடிச்சி அதை சாப்பிட்றதுனால, நிறைய உயிரினங்கள் இதை பிடிச்சி ஸ்நாக்ஸ் எடுத்துறதுனால அதுக்கு ஒரு நாள், வெளியே வந்த பிறகு ஒரு நாள் தான் வாழ்நாள்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, வேறு விஷயம் இல்லை. தப்பி பிழைச்சி அடுத்த ஒரு கூட்டை தேடி சமுதாயத்தை உருவாக்குதுங்க. அவ்வளோதாங்க விஷயம். இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க? ஈசல் வேட்டைக்கு கிளம்புங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.